இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாதம் இன்று சந்திர தரிசனம். மறக்காமல் சந்திரனை பாருங்கள், நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும். பிறவி பாவத்தை போக்கும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். இன்று சந்திர தரிசனத்தை கண்டால் தீராத நோய்கள் நீங்கும். வளர்பிறை சந்திர தரிசனத்தை கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும். ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இன்றைய தினம் வீட்டு மாடியில் நின்று மாலையில் வளர்பிறை சந்திரனை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்க. சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிகவும் மேலான சிவ புண்ணியம் ஆகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே சந்திர தரிசனத்தை பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளை காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். மக்களே, அமாவாசை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்பிறையாக தனது பயணத்தை துவங்குகிறார். துதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள். பிறை சந்திரனை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறையாகும். சந்திரனே மனதிற்கு அதிபதி. சரீர பலம், மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலம் ஆகும். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு 6, 8, 12 வீடுகளில் மறைய பெற்றோர், விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றோ அல்லது சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேது இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம். சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும். அதேபோல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். பங்குனி மாத சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும், பார்வை கோளாறு நீங்கும். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தை கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் 1 முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகின்றது. சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை சந்திர தரிசனம் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகள் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு. சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் போது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கண்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார்.
சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார். இதை படி அளப்பது என்பார்கள். எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் போது வேண்டுங்கள். ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும். நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்புக்குள் நுழைவதில்லை. எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம், ஜைனம், கிறிஸ்துவம் என்று எல்லா மதங்களும் 3ஆம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கின்றது. அந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்திய தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும். அவர் வீட்டில் இருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள். நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும். அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.